மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் பங்கேற்றேன். எங்கள் தலைவர் தேர்தல் பரப்புரையில் இருக்கின்ற காரணத்தினால் என்னை இதில் கலந்து கொள்ளுமாறு அனுப்பியிருக்கின்றார். இன்று பல்வேறு விஷயங்களும் அதிலே கலந்தாலோசிக்கப்பட்டது. குறிப்பாக இதில் பங்கேற்றவர்கள் அனைவரும் மகளிர் இடஒதுக்கீட்டை நாம் எதிர்க்கவில்லை, அதை ஆதரிக்கிறோம் என்பதை தெளிவாக உறுதியாக கூறினார்கள். ஆனால் அத்துடன் சேர்த்து கொண்டு வரப்படுகிற தொகுதி மறுசீரமைப்பு என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை எல்லோருமே சுட்டிக்காட்டினார்கள். இங்கே பங்கேற்ற தலைவர்கள் மட்டுமின்றி திரு சோரன் அவர்களும் உத்தவ் தாக்கரே அவர்களும் திபங்கர் பட்டாச்சாரி அவர்களும் காணொலி வழியாகவும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். அனைவரும் ஒரு ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பது, மகளிர் இடஒதுக்கீட்டை ஆதரிப்பது. இதற்கான உத்தி நாளை நாடாளுமன்ற மக்களவையில் அந்த மசோதா வருகிற நேரத்தில் அப்பொழுது தீர்மானிக்கப்படும். ரெண்டுமே இன்டர்லிங்கிங்காக இருக்கக்கூடியது தான். இதை எதிர்த்தா அதை ஆதரிக்க முடியாது, அதை எதிர்த்தா இதை ஆதரிக்க முடியாதுன்னு. அப்போ இது ஒரு குழப்பமான விஷயமா இருக்கிறப்ப எப்படி அதை எதிர்க்கட்சிகள் செய்ய போறீங்க? இதை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இது தேர்தல் நேரத்தில் அவர்கள் இதை கொண்டு வந்திருப்பது இதை மகளிர் இடஒதுக்கீட்டை இவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்குத்தான். ஆனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் இருக்கிற ஆபத்தை எடுத்து சொல்வதன் மூலமாக இது மகளிர் இடஒதுக்கீடு அளிப்பதல்ல அவர்களுடைய நோக்கம், இந்த தொகுதி மறுசீரமைப்பு தான் அவர்களுடைய நோக்கம் என்பதை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான தொனியிலே தன்னுடைய கருத்துக்களை கடந்த 2 நாட்களாக முன்வைத்து வருகிறார். நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இதை எதிர்த்து கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எப்படி 60களிலே இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு போர்க்கோலம் பூண்டதோ அதுபோல இந்த மறுசீரமைப்பை எதிர்த்து தமிழ்நாடு கிளர்ந்தெழுகிறது. இது நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய இந்த சதி திட்டத்தை முறியடிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மசோதாவில் இன்னும் சில ஆபத்தான விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக யூனியன் பிரதேசங்களுக்கு 35 இடங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இருக்கிற யூனியன் பிரதேசங்களை வைத்து எப்படி பார்த்தாலும் இந்த 35 இடங்கள் வரப்போவதில்லை. அதை வைத்து பார்க்கும்போது புதிதாக பல யூனியன் பிரதேசங்களை இவர்கள் உருவாக்கப் போகிறார்கள் என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. ஏற்கனவே பெருநகரங்களை எல்லாம் யூனியன் பிரதேசங்களாக ஆக்கப் போகிறோம் என்ற ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அது இப்பொழுது உண்மையாகும் போல் இருக்கிறது. எந்தெந்த பெரிய நகரங்களை அவர்கள் யூனியன் பிரதேசங்களாக ஆக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. மும்பை அப்படி யூனியன் பிரதேசம் ஆக்கப்படுமா என்ற அச்சமும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான மாற்றம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ் எடுப்பது என்பது ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அங்கமாக அது இருந்தது. அதை மாற்றி அதை ஒரு சட்டத்தின் மூலம் செய்யலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி செய்துவிட்டால் எதிர்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பே இனி எடுக்கப்படாதோ என்கின்ற ஐயமும் நமக்கு எழுகிறது. ஏற்கனவே அப்படித்தான் 2021ஆம் ஆண்டில் எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர்கள் தள்ளி போட்டார்கள். இனிமேல் எதிர்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கப்படாதோ என்ற ஐயமும் எழுகிறது. இதில் குறிப்பாக அஸ்ஸாமிலும் ஜம்மு காஷ்மீரிலும் அண்மையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அந்த அனுபவங்களை வைத்து அங்கிருந்து வந்த பிரதிநிதிகள், குறிப்பாக அஸ்ஸாமுடைய மேனாள்
முதலமைச்சர் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அவர்கள் சொல்லும்போது பார்க்கும்போது இதை முழுக்க முழுக்க தங்களுக்கு வசதியாக அந்த தொகுதிகளை அவர்கள் மறுசீரமைப்பு செய்கிறார்கள். இப்பொழுது ஜம்மு காஷ்மீரில் 7 புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 7 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்ற ஒரு செய்தியை ஆனால் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். எனவே இந்தியா முழுமையதும் அப்படி அவர்கள் அதே அந்த கமிஷனரை வைத்துத்தான் இதை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் உலவுகிறது. எனவே இவர்களுடைய நோக்கம் முதலில் மறுசீரமைப்பை செய்வது, தொகுதி மறுசீரமைப்பை செய்வது. அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள், மகளிர் இடஒதுக்கீடு எல்லாம் அவர்கள் செய்ய போகிறார்கள். எனவே மகளிர் இடஒதுக்கீடு கொடுப்பதல்ல அவருடைய நோக்கம். அது ஏற்கனவே 23 அவர்கள் அதுக்கான சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் அந்த சட்டத்தை எப்பொழுது வேணாலும் நடைமுறைப்படுத்தலாம். அதை விட்டு இப்பொழுது செய்கிறார்கள் என்றால் அவருடைய நோக்கம் அது அல்ல. 2029 தேர்தலில் அவர்கள் மக்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு இப்படி சதி திட்டங்களை செய்துதான் வெற்றி பெற முடியும் என்பதும், அதற்கு பிறகு இந்த தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் தங்களுடைய கட்சி மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்பது போல இந்தியாவினுடைய அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையே மாற்றி அமைக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்த சட்டம் வெற்றி பெற்றால், நிறைவேற்றப்பட்டால் இந்தியா 2ஆக பிளவுபடும். வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிளவுபடும். தென்னிந்தியா என்பது இவர்கள் முழுக்க 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளப்படும். அது எல்லா விதத்திலும் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு வருகிறது, தொடர்ந்து வஞ்சிக்கப்படும். அது வடகிழக்கு மாநிலங்களைப் போல அமைதியற்ற கலவர பூமியாக திட்டமிட்டு மாற்றப்படும். அங்கே இராணுவமயப்படுத்தப்படும் என்கின்ற அச்சம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. இது இத்தோடு முடிகிற விஷயம் அல்ல. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமே இந்த மசோதா சட்டமாவதிலே தான் இருக்கிறது. இது சட்டமாவது என்பது அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைப்பது மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகிற இந்திய ஒருமைப்பாட்டை இது சீர்குலைக்கும். இந்திய ஒருமைப்பாட்டையே இது கேள்விக்குள்ளாக்கும். இந்தியாவை வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிரிவினைக்கு ஆளாக்கும். ஆனா 50% அந்த கவுண்ட் வந்து நாங்க மொத்தமா தான் கொடுக்க போறோம், நம்பர்ஸ் எதுவும் மாற போறதுல, விகிதாச்சாரத்துல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றத கிரண் ரிஜிஜு தொடங்கி அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே அதே சொல்றாங்க. அதுதான் இருக்குதா இல்ல மக்கள் தொகை அடிப்படையில மாற்றப்பட போகுதா? அந்த மசோதாக்களில் அது போல எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன எந்த விகிதமும் கிடையாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே செய்ய போகிறோம் லேட்டஸ்ட் சென்சஸ் என்று சொன்னால் 2011 சென்சஸ் என்கிறார்கள். அதையும் கூட மக்களவை தான் தீர்மானிக்கும் என்று சொல்கிறார்கள். எந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட போகிறது என்பதற்கு இந்த மசோதாக்களில் எந்த அடையாளமும் ஆதாரமும் கிடையாது. 50 விழுக்காடு என்பதெல்லாம் நம்மை ஏமாற்றுவதற்காக அவர்கள் சொல்கிறார்கள்.